அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா அலிஹி வஸௌபி அல் ஃபைஸி நபிரத்துல்லா அம்மாபாத். நாம் ஒவ்வொருவரும் சிறு வயதிலிருந்தே கேட்கக்கூடிய ஒன்றுதான் நெபி தினம், மிலாது நெபி, ரபியுல் அவல் என்று. ரொம்ப சந்தோஷத்தில் தான் நாம் இதை கூறுவதுண்டு. நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரா வந்தபோது அங்குள்ள மக்கள் ரொம்ப சந்தோஷத்தோடும் ஆர்வமாக நமது ரசூலுல்லாவை வரவேற்றாங்க. ரொம்ப நாட்களுக்கு முன்னதாகவே நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபுபக்கர் சித்திக் அவர்களையும் வரவேற்றுவதற்காக தயாராகிறாங்க அங்குள்ள மக்கள். அவர்கள் எப்படி தயாரானாங்க? வீடுகளை எல்லாம் சுத்தப்படுத்தி குழந்தைகளுக்கு தொலாகு பத்ரு எல்லாம் கற்றுக் கொடுத்து அந்த அளவில் ரொம்ப சந்தோஷமாக நமது ரசூலுல்லாவை வரவேற்றாங்க. அதை போலவே மலைகளுக்கு மேலேயும் மரத்தின் மேலேயும் சென்று நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்களா அப்படின்னு ஆர்வமாக காத்து நின்ற நிமிடங்களாக இருந்தது இந்த நேரங்கள் நாம் இப்பொழுது இருப்பது. மூமீன்களை எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதத்தில் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஒரு மாதமாகும். அந்த ஒரு மாதத்தை நாம் மதிப்பு கொடுத்தும் மரியாதை கொடுத்தும் நாம் அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். நாம் எல்லா மாதத்திலும் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேண்டி அதிகமாக ஸலவாத்துகளை ஓதுகிறோம். ஆனால் இந்த மாதம் அல்லாஹு தாலா மதிப்பு கொடுத்த இந்த மாதத்தில் நாம் அதிகமாகவே நமது ஸலவாத்தை அதிகப்படுத்த வேண்டும். நமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இந்த ஒரு மாதம். இந்த உலகில் அல்லாஹு தாலா முதன் முதலாக படைத்தது நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூர் என்கிற வெளிச்சத்தை ஆகும். அவர்களின் ஒரு பிரகாசத்தை தான் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா முதலாக படைத்தது. ரபியுல் என்றாலே வசந்த காலம் என்ற அர்த்தம். இப்போ இந்த ரபியுல் அவ்வலில் நாம் நுழைந்து விட்டோம். இந்த மாதத்தில் நாம் ஓத வேண்டிய முதல் துவா, நாம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் ஓத வேண்டிய முதல் துவா, அல்லாஹு அக்பர் அல்லாஹும்ம ஹிலஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் ஸலாமத்தி வல் இஸ்லாமி வ தௌஃபீகி லிமா துஇபு வ தரல்லா ரப்புனா வ ரப்புக்கல்லாஹ். இந்த ஒரு துவாவை ஒரு அடியான் இந்த மாதத்தில் தொடக்கத்தில் ஓதினால் அல்லாஹு தாலா அவனுக்கு அந்த மாதத்தில் எல்லா பரக்கத்தையும் ரஹமத்தையும் கொடுப்பான் என்று நமது ஹபீபான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க. இந்த ஒரு துவாவை உங்களது பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள். இந்த ஒரு மாதத்தில் இந்த துவாவை நாம் கூறும்போது நமது குடும்பத்தினருக்கும் நமக்கும் பரக்கத்து பொழிந்து தருவான் அல்லாஹு தாலா. இந்த ஒரு துவா இந்த மாதத்தில் என்று மட்டுமில்லை, துல்ஹிஜா ஆனாலும் ரஜப் ஆனாலும் ஷாபான் ஆனாலும் எந்த ஒரு மாதத்தின் தொடக்கத்திலும் நாம் ஓத வேண்டிய ஒரு துவாவாகும் இது. இந்த ஒரு துவாவுடைய அர்த்தம், இறைவா நீ பெரியவன், இந்த மாதத்தில் எல்லா ஹயரானவற்றையும் எங்களுக்கு நீ வழங்குவாயாக அல்லாஹ். இந்த மாதத்தில் நீ அதிக பரக்கத்தை எங்களுக்கு தா அல்லாஹ். இந்த மாதத்தில் அதிக நன்மைகளை நீ எங்களுக்கு வழங்குவாயாக அல்லாஹ். மூமின்களே, இந்த மாதம் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் நாம் அதிகமாக ஸலவாத்தை அதிகப்படுத்துவோம். நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஸலவாத்தை ஒரு அடியான் வழக்கமாக்கினால் அதுவும் இந்த மாதத்தில் அவனுக்கு கிடைக்கக்கூடியது 8 பிரதிபலன்கள் ஆகும். இந்த ஸலவாத்தை ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பலன், ஒஃபிரில ஓ வலி வாலிதி, அவனுக்கும் சரி அவனுடைய உம்மா வாப்பாவுக்கும் சரி அல்லாஹு தாலா பொறுத்து கொடுக்கிறான். நமது அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னிக்கிறான். நமது உம்மா வாப்பா அவர்கள் இந்த துனியாவில் இருந்தாலும் சரி அல்லது மரணித்திருந்தாலும் சரி அவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து கொடுக்கிறான் என்று யூசுப் நவ்வானி அவங்களுடைய கிதாபில் பதிவு செய்திருக்காங்க. இரண்டாவது பலன், இந்த ஸலவாத்தை ஒரு தடவை ஒரு அடியான் ஓதினால் 1000 காலை பொழுதில், அதாவது ஃபஜ்ருடைய நேரத்தில் 70,000 மலக்குகள் அவனுக்கு வேண்டி நன்மையை எழுதி கொண்டிருப்பாங்க. மூன்றாவது, நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத், அதாவது ஒரு பரிந்துரை அந்த அடியானுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அடுத்த பிரதிபலன், இந்த ஸலவாத்தை துவா நாம் ஓதும்போது துவாவுக்கு இடையில் அல்லது துவா கேட்பதற்கு முன்னதாக இந்த ஸலவாத்தை ஒரு அடியான் ஓதினால் அவனுக்கு நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா வழங்குவான் என்பதாகும். ஐந்தாவது பலன், வாழ்க்கையில் பல வேதனை கொண்டு கவலை கொண்டு சிரமம் கொண்டு கஷ்டப்படுகிறாங்க என்றால், ஒன்று கடனால் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனையோடு இருப்பாங்க, அல்லது வருமானத்தின் பேரில் அவங்க கஷ்டத்தோடு கண்ணீர் சிந்தி கொண்டிருப்பாங்க, அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை காரணம் பிரிந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் வேதனையோடு இருப்பாங்க, அல்லது பிள்ளைகளுடைய ஒரு கல்யாணம் நடக்காமல் அதில் வேதனையோடு இருப்பாங்க. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு பரிகாரமாகும், அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பெரிய ஒரு சொல்யூஷன் ஆகும் இந்த ஒரு ஸலவாத். ஆறாவது, ஜனங்களுடைய இதயத்தில் இந்த ஸலவாத் ஓதக்கூடிய அந்த அடியானை பற்றி நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் மக்களிடையில் ஒரு அன்பையும் ஏற்படுத்துவான் அல்லாஹு தாலா.
அதே போலவே பகைவர்களுடைய ஒரு தீங்கிலிருந்தும், பகைவர்கள் நமக்கு எதிராக ஏதாவது சதி திட்டங்கள் செய்திருந்தால் அதிலிருந்தும், அதே போலவே கண் திருஷ்டியிலிருந்தும் சிஹரிலிருந்தும் அல்லாஹு தாலாவின் ஒரு பாதுகாவல் கிடைக்கும் இந்த செலவாத்தை ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு. அதை போலவே ஒரு அடியானுக்கு சதக்கா கொடுப்பதற்கு அவனுடைய கையில் எதுவுமே இல்லை, ஆனால் சதக்கா கொடுக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அந்த ஒரு அடியான் இந்த செலவாத்தை அவனுடைய துவாவுக்கு இடையிலோ அல்லது அவன் துவா செய்யும்போது இந்த செலவாத்தை ஓதினால், சதக்கா கொடுத்தால் அவன் எந்த ஒரு நன்மை அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து பெறுவானோ அதே நன்மையை, அதே பிரதிபலனை அவன் பெறுகிறான் இந்த ஒரு செலவாத்தை ஓதுவதால். நமது கையில் எதுவுமே இல்லை, ஆனால் சதக்கா கொடுப்பதற்கு அளவற்ற ஆசையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த செலவாத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இவ்வளவு பிரதிபலன், இந்த பிரதிபலனை கேட்கும் போதே அந்த செலவாத்துடைய எடை எவ்வளவு இருக்கும் யோசிச்சு பாருங்க. நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு செலவாத் ஆகும் இது. இனி அந்த சக்தி பெற்ற செலவாத்தை பார்ப்போம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அபுதிக்க வ ரசூலிக்க வ சல்லி அலா மூமினீன வல் மூமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். மறுபடியும் சொல்கிறேன், அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அபுதிக்க வ ரசூலிக்க வ சல்லி அலா மூமினீன வல் மூமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இதனுடைய அர்த்தம், இறைவா உன்னுடைய ரசூலான நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ பரக்கத்தையும் நன்மைகளையும் நீ பொழிந்து கொடுப்பாயாக அல்லாஹ். ஒ சல்லி அலா மூமினீன வல் மூமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இறைவா இந்த துனியாவில் உள்ள எல்லா மூமீன்களுக்கும் மூமினாத்துகளுக்கும் நீ சமாதானத்தையும் பாதுகாப்பையும் பரக்கத்தையும் நீ வழங்குவாயாக ரப்பே. உன்னுடைய முழு பாதுகாப்பையும் நீ வழங்குவாயாக அல்லாஹ். அதிக எடையுள்ள அதிக சிறப்புள்ள ஒரு செலவாத்தாகும் இது. கடன் சுமையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த செலவாத்தை 33 தடவை ஓதி ரப்பிடத்தில் துவா செய்யுங்கள். அப்போ ரபியுல் அவ்வல் 1 அப்படின்னு தெரிந்தால், பிறை தெரிந்தது அப்படின்னு தெரிந்தால், சோஷியல் மீடியா வழியாக தெரிந்தாலும் அல்லது நீங்களே பார்த்தாலும் சரி, உடனே நான் முதல்ல சொன்ன அந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள். பின்பு இந்த சக்தி மிகுந்த நமக்கு சதக்கா கொடுக்கிற அளவுக்கு செல்வத்தை தரக்கூடிய இந்த செலவாத்தை 33 தடவை அதே அமர்வில் இருந்த அல்லாஹு தாலாவிடத்தில் ஓதிவிட்டு ஆத்மார்த்தமாக துவா செய்யுங்கள். இந்த செலவாத்தை ரபியுல் அவ்வல் 12 வரைக்கும் தொடர்ந்து மஹ்ரிபுடைய நேரத்தில் ஓதிக்கொள்ளுங்கள். இறைவனதற்கு தௌஃபீக் புரிவானாக, அருள் புரிவானாக. ஆமீன். இந்த செலவாத்தை ஓதி உங்களது சகல தேவைகளையும் முன்வைத்து நீங்கள் துவா செய்யுங்கள். மறுபடியும் இந்த செலவாத்தை நான் சொல்கிறேன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அபுதிக்க வ ரசூலிக்க வ சல்லி அலா மூமினீன வல் மூமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இந்த மாதத்தில் நான் ஓத வேண்டிய ஒரு துவாவை நான் இந்த வீடியோட முதல்ல சொன்னேன். அந்த ஒரு துவாவை ஓதிவிட்டு இந்த செலவாத்தை நீங்கள் குறைந்தது ஒரு 100 தடவையாவது ஓதி உங்களுடைய சகல தேவைகளையும் அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்டு துவா செய்யுங்கள். இன்னும் நாம் இதுவரை செய்துள்ள அனைத்து தவறுகளுக்கும் அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் பரக்கத்து கொண்டு அல்லாஹு தாலா நமது சகல தேவைகளை பூர்த்தி செய்து தருவானாக. ஆமீன். மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிறை பார்த்தவுடன் ஓத வேண்டிய துவாவை நான் இங்கே தமிழில் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு மூமினும் இந்த துவாவை மறக்காமல் ஓதி இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையும் முன்வைத்து உங்களது தேவைகளை முன்வைத்து அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யுங்கள்.